ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த செய்தியின் வேலையிலே கூட உங்கள் யாவரோடும் இணைந்து ஆண்டுடைய நாமத்தை துதிப்பதிலே மகிமைப்படுத்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் இன்றைக்கும் மகிமைப்படுவதாக. வாழ்க்கையிலே அநேக போராட்டங்கள், வாழ்க்கையிலே அநேக இழப்புகள், வாழ்க்கையிலே அநேக தடுமாற்றங்கள், வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள், வாழ்க்கையிலே அநேக பற்றாக்குறைகள், இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனாலும் இந்த நாளிலே கூட ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லட்டுமா? வேதம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர். வழி தெரியாது இருக்கிற உனக்கு அவர் வழிகாட்டுகிறவராக இருக்கிறார். பாதை தெரியாத அலைந்து கொண்டிருக்கிற உனக்கு நல்ல ஒரு பாதையை அமைத்து கொடுக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன்னோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் இன்றைக்கு வாசிக்கிறேன். இந்த வேத வார்த்தை ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய தாக்கத்தையும் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்ய போகிறார். காரணம் என்ன தெரியுமா? இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் படைத்த தேவன். சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். ஏன், உன்னையும் தாயின் கருவிலே இருக்கும் பொழுது உன் கருவை அவர் கண்டவர், உன்னை அவர் வேறு பிரித்தவர், உன்னை தெரிந்து கொண்டவர். வேதம் சொல்லுகிறது, பிரமிக்கத்தக்கதாக நீயும் நானும் உண்டாக்கப்பட்டும் உருவாக்கப்பட்டும் உன்னை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறார். மீகா 2 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான சகோதரியே, எனக்கு அன்பான சகோதரனே, எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளே, தடைகள் இந்த தடைகள் எப்போது மாறும், இந்த தடைகள் எப்போது நீங்கும் என்று சொல்லி ஏக்கத்தோடு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? இன்றைக்கு காலை துவங்கி இந்த மணி வரையிலும் நான் அழுது கொண்டே இருக்கிறேன். அழுவதற்கு தனியாக ஒரு இடத்தை தேடிக்கொண்டு இருக்கிறேன். என்னுடைய பாரத்தை யாரிடத்திலே சொல்லுவது? யாரும் எனக்கு நம்பிக்கையானவர்கள் ஒருவரும் இல்லையே. எல்லாரும் ஏமாற்றுகிறவர்கள், எல்லாரும் புறம் கூறுகிறவர்கள், எல்லாரும் கேலி செய்து சிரிக்கிறவர்கள், எல்லாரும் என்னை நிந்திக்கிறவர்கள். முன்பாக ஒன்றை பேசுகிறார்கள், பின்பாக ஒன்று பேசுகிறார்கள் என்று சொல்லி யாரிடத்துல தான் என் குறைகளை சொல்லுவேன்? யாரிடத்துல தான் என் பாரங்களை கொட்டுவேன்? யாரிடத்துல தான் என் வேதனையை சொல்வேன் என்று சொல்லி தனிமையில அழுது கொண்டிருக்கிற உன்னை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், அநேக முயற்சிகள் செய்தார், அநேக முயற்சிகளை நீ எடுத்தாய், ஆனாலும் தோற்று போன ஒரு நிலைமையில காணப்படுகிறார். வெளியே சொல்ல முடியல, வெளியே எப்படி நான் இந்த விஷயத்தை சொல்லுவது, வெளியே எப்படி இந்த காரியத்தை சொல்லுவது என்று சொல்லி மற்றவர்களுக்கு முன்பாக நல்லா சிரித்து பேசி கொண்டு இருக்கிறாய். ஆனாலும் உள்ளத்திலே நீ அழுது கொண்டு இருக்கிறாய், உள்ளத்திலே வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். எதற்காக இந்த வாழ்க்கை? ஏன் இந்த வாழ்க்கை? நான் வாழ்வதை விட நான் மரித்து போனால் நல்லா இருக்குமே என்று சொல்லி நீ கலக்கத்தோடு கலங்கி கொண்டு இருக்கிறாய். ஆனாலும் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பாக அவர் நடந்து போகிற தேவனாயிருக்கிறார். நீ விசுவாசிப்பாய் என்று சொன்னார். இந்த வார்த்தையே நீ விசுவாசித்து நிச்சயமாகவே என் தேவன் என் தடைகளை எல்லாம் நீக்குவார் என்று சொல்லி அவருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னார். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்வாய் என்று சொன்னார். நிச்சயமாய் சொல்லுகிறேன், உன் தடைகளை ஆண்டவர் நீக்கி உனக்கு ஒரு பெரிய பாதையை அவர் உண்டாக்குற தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே நடந்து கொண்டு போய்கொண்டு இருக்கும் பொழுது செங்கடல் அவர்களுக்கு தடையாயிருந்தது. பெரிய கடல், அந்த கடலை கடக்க முடியாது. ஆனாலும் அவர்கள் நினைத்தார்கள், யார் எனக்காக யுத்தம் பண்ணுவார்கள், யார் எனக்காக உதவி செய்வார்கள், யார் என் கையை பிடித்து கொள்வார்கள், யார் என்னை அக்கறையிலே கொண்டு போவார்கள் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற நேரத்திலே என் ஆண்டவராகிய தேவன் செங்கடலை 2 பிளந்தார், வழிகளை உண்டாக்கினார். இன்றைக்கும் எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, உனக்கு அவர் ஒரு பெரிய வழிவாசலை திறந்து நீ போக வேண்டிய இடத்துல உனக்கு வர வேண்டிய நன்மைகள், உனக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதங்களை நிச்சயமாகவே இந்த செய்தியின் மூலமாய் உங்களுக்கு அவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். அழுறியா? அழாதே, உன் கண்ணை தொடச்சிக்கோ,
உன் கண்ணில் வருகிற தண்ணீர் தாரத்தாரையா வந்து நிற்குது. ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அழாதே மகளே, நான் உன் கூட இருக்கிறேன், உனக்காக யுத்தம் பண்ணுவேன், உனக்காக பரிந்து பேசுவேன். ஒருவேளை என் வியாதி யாருக்கு தெரியும்? எப்பேற்பட்ட வியாதினால நான் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன், மருத்துவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள், மருத்துவமனை என்னை கைவிட்டு விட்டது, நான் எடுக்கிற மாத்திரை மருந்து என்னை கைவிட்டு விட்டது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற உன்னை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கும் சுகமாக்குகிற தேவன், இன்றைக்கும் விடுதலை தருகிற தேவன், இன்றைக்கும் ஆரோக்கியம் தருகிற தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே என் தேவனாகிய கர்த்தர் அவர் ஆரோக்கியத்தை தரப்போகிறார். அதற்காக நான் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் உங்களுக்காக இன்றைக்கு ஜெபிக்கட்டுமா? உங்கள் தடைகள் எல்லாம் ஆண்டவர் நீக்கிவிட்டார். இன்றைக்கு ஒரு சந்தோஷமா நீங்க வெளியே போங்க. ஏசப்பா என் தடைகளை நீக்கினார் என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தரை விசுவாசிப்போமா? ஜெபிக்கலாமா? எங்கள் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியின் மூலமாய் தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பாக நடந்து போவார் என்று சொன்ன வார்த்தையின்படியே இவர்களுடைய தடைகளை என் தேவனாகிய கர்த்தர் உடைச்சிங்க, தடைகளை நீக்கினீங்க. அன்றைக்கு செங்கடலை இரண்டாய் பிளந்த தேவன் இன்றைக்கு எங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா விதமான தடைகளையும் மாற்றிவிட்டீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்டார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை தந்து விட்டீங்க. மாற்றங்கள் உண்டானது, அதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கே சரீரத்துல ஒரு தெய்வீக வல்லமை இறங்கினதற்காக ஸ்தோத்திரம். உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரை உங்க வல்லமை இறங்கினதற்காக ஸ்தோத்திரம். நீ சுகம் தந்து விட்டீங்க, அதற்காக உமக்கு நன்றி. இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி அவர்கள் கேள்விப்பட்டு உங்க நாமத்தை மகிமைப்படுத்த போவதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பார். விசேஷமா இந்த யூடியூப் சேனலை கூட அநேக செய்திகள் இப்படியாக வெளிவரும்படியாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கல்வாரி பிரயர் டவர் வெல்லூர் என்ற இந்த யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் அநேக வீடியோக்கள் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you.